அறிவு அகாடமி சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு போட்டித் தேர்வுகளில் மேக்ஸ் தொடர்பாக கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு நாம் இங்கே விடையளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு கேள்வி, அதாவது ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 ஆட்டங்களில் சராசரி ரன்கள் 32, சராசரி ரன்களுடன் 4 அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய அடுத்த ஆட்டத்தில் எத்தனை ரன்கள் எடுக்க வேண்டும் என்பது தான் கேள்வி. ஆக இந்த கேள்வி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ 10 ஆட்டங்களில் எடுத்த சராசரியும் 11 ஆட்டங்களில் எடுத்த சராசரிக்குமான டிஃப்ரென்ஸ் 4 ரன்கள் அதிகரிக்கணும். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 ஆட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரி பார்த்திங்கன்னா 32. இப்போ 11 ஆட்டத்தில் அவர் ரன் எடுத்திருந்தால் எவ்வளோ ஆயிருக்கணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் 36. அப்போ 36 இப்போ அந்த 4 கூட்டிட்டோம்னா அப்போ 11 ஆட்டம், அப்போ அவருடைய டோட்டல் கிடச்சிரும். டோட்டல் ரன்ஸு இது கிடச்சிடுச்சுன்னா அப்போது மைனஸ். இப்போ 10 ஆட்டத்தில் அவர் எவ்வளோ எடுத்துருக்கிறாரு? 32 × 10 இல்லையா? ரைட். இப்போ 36 × 11 எவ்வளோ ஆச்சு? இதை இந்த மாதிரிலாம் வந்தால் ஈஸியாக பிரிக்கலாம். இந்த 6 அப்படியே போட்டுற வேண்டியது தான். 3 6 9, இந்த 3 அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஸ்ட்ரைட்டாக இந்த 11 மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியான சிஸ்டம் இருக்குது, அதுதான் இந்த சிஸ்டம். இந்த 6 அப்படியே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே மிடில் போட்டுட்டு இந்த 3 அப்படியே போட்டுட்டால் வந்துடும். தென் இது 320. அப்போ 396 மைனஸ் 320 என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த 6 அப்படியே வந்துச்சு, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இப்போ மொத்தம் 76 ரன்கள் அவர் 11வது ஆட்டத்தில் அவர் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அவரோட சராசரி 32லேருந்து 36ஆக மாறும்.